بسم الله الرحمن الرحيم. الحمد لله حمدا كثيرا طيبا باركا فيه كما يحب ربنا ويرضى. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. قال رحمه الله تعالى: وفي لفظ فأكمل عدة شعبان 30 رواه البخاري من حديث أبي هريرة رضي الله عنه. இந்த ஹதீத்தில் ரசூலா சொல்கிறாங்க, நீங்கள் ஷாபானுடைய கணக்கை பூர்த்தி செய்யுங்க, 30 பூர்த்தி செய்யுங்கன்ட்டு. இப்போ இந்த ஹதீஸினுடைய லஃப்தை நம்ம முந்தானேத்து பார்த்தோம். அது முத்தஃபக்குன் அலை அந்த லஃப்து புகாரி வ முஸ்லிம். அதில் வரக்கூடிய லஃப்த் என்னவென்றால், ஃபக்மில் இத்தத்து ஷாபான 30 யௌமா, நீங்கள் ஷாபானுடைய கணக்கை 30 பூர்த்தி செய்யுங்கன்ட்டு. இது எப்போ பிறை தெரியாட்டி பிறையை மேகங்கள் ஏதாவது மறைச்சி விட்டார், அப்போ என்ன ஆக்கணும், நாங்கள் ஷாபானை 30 பூர்த்தி செஞ்சு அடுத்த நாள் ரமதான் ஒரு நாள் நோன்பு வைக்கணும். அப்போ யோமு ஷக், இது ஷாபான் 30ன்றது யோமு ஷக். இந்த நாள் நோன்பு வைக்கக்கூடாதுன்றதுக்கு நஹி வந்திருக்கு. நாங்கள் ஒரு சஹாபியனுடைய கவுலில் பார்க்குறோம். கவுலு அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க சொல்கிறாங்க, மன் ஷாமல் யோம் அல்லதி யஷுக்கு ஃபிஹின் நாஸ் ஃபக்கத் அஷா அபுல் காசிம். என்ன சொல்கிறாங்க இவங்க, யார் மனிதர்கள் சந்தேகத்தில் இருக்கக்கூடிய நாள் நோன்பு வைக்கிறாங்களோ அவர் ரசுல்லாவுக்கு மாறு செஞ்சிட்டாங்க. இங்கே அபுல் காசிம் என்று குறிக்கப்படுறது ரசுல்லாவை குறிப்பிட்றாங்க. அவர் ரசுல்லாவுக்கு மாறு செஞ்சிட்டாங்க. அஹ்ரஜுஹு அபு தாவூத் திர்மிதி நசாயி இப்னு மாஜா வகால ஷன்ஆனி ரஹ்மத்துல்லாஹ் சொல்கிறாங்க, மௌகூஃபுன். இது ஒரு சஹாபியோடைய கவுல், அதனால மௌகூஃபுன்றாங்க. லஃப்தன் மௌகூஃபுன் லஃப்தன் மர்ஃபூஉன் ஹுக்மன். ஆனால் அதனுடைய ஹுக்ம் என்ன, ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் அளவுக்கு உயர்த்தப்படுற ஹுக்ம், அதோடைய சட்டன்றாங்க. அப்போ இதை எங்கே குறிப்பிடுறாங்க, சுபுலுஸ் சலாம் அவங்க புலூகுல் மராமுக்கு கொடுத்த ஷராஹில் குறிப்பிட்டு காமிக்கிறாங்க இமாம் ஷன்ஆனி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள். அப்போ சஹாபியோடைய கவுல் என்ன வந்திருக்கு, நஹி வந்திருக்கு, யோமு ஷக் நோன்பு வைக்கிறது. இது ஒரு ஃபாயிதாக்காக குறிப்பிட்டது. இன்ஷா அல்லாஹ் இப்போ ஷேக் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் கீழே குறிப்பிட்றாங்க, யுஷாமு பி ருயத்தி அத்லின் லி ஹிலாலிஹி. அப்போ ரம்ஜானுடைய நோன்பு வாஜிபாகுது. எப்போ வாஜிபாகுது, அதனுடைய பிறையை கண்டா, அந்த பிறை காண்ற ஆள் அதில் இருக்கணும். இப்போ அதில்னா நாங்கள் என்னென்னு பார்த்தோம், அதனுடைய ஷர்த்துக்கள் என்னென்னு பார்த்தோம். அந்த ஆள் எப்படிப்பட்டவராக இருக்கணும், மன் காம பில் வாஜிபாத் வஜ்தனபில் கபாயிர் வலம் யஷீர் அல ஷகாயிர். யார் கடமையான விஷயங்களை நிறைவேற்றக்கூடியவராகவும் பெரும் பாவங்களை தவிர்ந்தவராகவும் சிறிய பாவங்களில் தொடர்ச்சியாக இல்லாதவராகவும் இருக்கணும். அப்போ ஒரு அதில் போதும். எதுக்கு, ரமதானுடைய பிறை காண்றதுக்கு ஒரு நபர் போதும். அதுக்கு என்ன ஆதாரம், இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, மக்கள் பிறை கண்டாங்க, பிறை காண ஆரம்பித்தாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க, ஃபஹ்பர்துன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னி ரஐதுஹு. நான் பிறை கண்டுட்டேன்ற ரசூலுல்லாஹ் கிட்ட இவங்க அறிவிக்கிறாங்க. ஃபஷாமஹு வஅமரன் நாஸ பி ஸியாமிஹி. அப்போ என்ன சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் இவருடைய ஹபரை எடுத்து நோன்பு வச்சாங்க, மக்களையும் நோன்பு வைக்குமாறு கட்டளையிட்டாங்க. இது ஹசனான ஹதீஸு. அப்போ இதிலேருந்து நாங்கள் என்ன விளங்குறோம், ஒரு அதில் அந்த சாட்சியாளர் ஒருத்தராக இருந்தால் போதும். எந்த பிறைக்கு, ரமதானுடைய பிறைக்கு. கீழே ஷேக் குறிப்பிட்றாங்க, வலா யுக்பலு ஃபி பக்கியத்து ஷுஹூர் இல்லை அதுலான். ஆனால் மற்ற மாதங்களில் 2 சாட்சியாளர் வேணும், 2 ஆட்கள் வேணும், 2 சாட்சியாளர். அது இது ஹிலாஃபில்லாத விஷயம். லம் யஹ்தலிஃப் அஹ்லுல் இல்ம் ஃபில் இஃப்தார் அன்னஹு லா யுக்பல் ஃபீஹி இல்லா ஷஹாதத்து ரஜுலைன். இஃப்தார்னா ஷவ்வாலுடைய பிறை காண்றதுக்கு 2 ஆட்களுடைய சாட்சி தேவை. அப்போ தான் அது ஏற்றுக்கொள்ளப்படும். ரமதானுடைய பிறைக்கு ஒரு ஆளுடைய சாட்சி போதும்,
ஷவ்வாலுடைய பிறையை கண்டு சொல்கிறதுக்கு எத்தனை ஆட்கள் வேணும்? 2 ஆட்களுடைய சாட்சி வேணும். இப்போ வந்து ரமதான் 29 பிறை காணப்படுது, 2 ஆட்களோட சாட்சியோட பிறைக்கு 2 ஆட்கள் சாட்சி சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து நோன்பை முடிச்சுட்டு அடுத்த நாள் வந்து பெருநாள் கொண்டாடணும். இப்போ பிறை தெரியல, சாட்சியாளர்களும் பிறை தெரியல, மேகம் மறைச்சிருச்சுனா தான் ரமதானை வந்து என்ன ஆக்கணும்? 30 பூர்த்தியாக்கி ஷாபானுக்கு என்ன ஹுக்குமோ அதே தான் ரமதானுக்கு ஹுக்குமு. ஷேக் நவாஸ் குறிப்பிட்டது போல் ஷாபானில் நம்ம எப்படி பிறை தெரியாட்டி 30 பூர்த்தி ஆக்குறோமோ அதே போல் தான் ரமதான்லேயும் பிறை தெரியாட்டி 30 பூர்த்தியாக்கி அடுத்த நாள் வந்து நாங்கள் பண்டிகை கொண்டாடணும், ஈது வந்து கொண்டாடணும். அப்போ அடுத்த ஷேக் குறிப்பிட்றாங்க, வலா எஜிபு தபீத்து நீய லி ஷியாமில் ஃபர்து. ஷேக் என்ன குறிப்பிட்றாங்க? இரவே வந்து நியத் எண்ணம் வைக்கிறது வந்து வாஜிபுன்றாங்க, கடமையான நோன்புகள் பொறுத்த வரைக்கும். இதற்கு வந்து 2 சஹாபிகளுடைய கவுல் வந்து எங்களுக்கு ஆதாரமாக இருக்குது. கவுலு ஹஃப்ஸா ரதியல்லாஹு அன்ஹா அவங்க குறிப்பிட்றாங்க, மல்லம் எபீத நியா மினல் லைல் ஃபலா ஷியாமலஹ். யார் வந்து இரவில் வந்து எண்ணம் வைக்கலையோ, தூங்கும்போது நியத் வைக்கலையோ, தூங்கும்போது இரவில் அவருக்கு வந்து நோன்பு இல்லைன்றாங்க. இது வந்து இவங்களுடைய கவுல். அதே போல் இன்னொரு சஹாபி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க குறிப்பிட்றாங்க, லா யஸூமு இல்லாமன் அஜ்மா கப்லல் ஃபஜ்ர். இது வந்து ரவாஹு மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த கவுலை வந்து அறிவிக்கிறாங்க. இப்போ இதில் வந்து இப்னு உமர் என்ன சொல்கிறாங்க, யார் வந்து ஃபஜ்ருக்கு முன்னாடி நியத் வைக்கலையோ, உறுதியாக்கி நான் நோன்பு வைக்கிறேன்ட்டு உறுதி கொண்டு நியத் வைக்கலையோ அவருக்கு வந்து நோன்பு இல்லைன்றாங்க. அப்போ அஜ்மஆன்ட்டு இங்கே வரக்கூடிய கவுலுக்கு என்ன அர்த்தம்? அஸம வ நவா கப்லல் ஃபஜ்ர். அவர் வந்து ஃபஜ்ருக்கு முன்னாடியே இரவே வந்து நான் நோன்பு வைக்க போகிறேன்ட்டு உறுதி கொண்டு நியத் வைக்கிறார். இப்போ அப்படி வச்சாதான் அவருக்கு வந்து அவருடைய நோன்பு வந்து, அப்படி வைக்காத ஆட்களுக்கு நோன்பு இல்லைன்றாங்க. இப்போ இந்த 2 கவுலு வச்சு நாங்கள் என்ன ஆதாரம் எடுக்கிறோம்? எஜிபு தபீத்து நியத்தை வந்து இரவே வைக்கிறது வந்து வாஜிப். இது வந்து ஜும்ஹூர் உலமாக்களுடைய கருத்து. ஈகா நியா ஃபில் லைல் ஃபி ஷியாமில் ஃபர்த் வாஜிபுன் இந்த ஜும்ஹூர் உலமாக்களுக்கிடையே, அதிகமான உலமாக்களுக்கிடையே இரவே நியத் வைக்கிறது வாஜிப், கடமைன்றாங்க. பிஹிலாஃபி அபி ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி மட்டும் இதில் வந்து வேறுபட்டு போகிறாங்க, இதில் ஹிலாஃப் படுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, பகலில் நியத்து வச்சாலும் அது போதுமானதுன்றாங்க. அப்போ இது வந்து என்ன, கடமையான நோன்புகள் பொறுத்த வரைக்கும், கடமையான நோன்பு பொறுத்த வரைக்கும் நாங்கள் நியத்து எப்போ வைக்கணும்? இரவே வைக்கணும். அப்போ இந்த நியத்து பற்றி நாங்கள் அறிஞ்ச விஷயந்தான் என்ன, நியத்து வந்து கல்பை சார்ந்த விஷயம். இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி சொல்லி காட்டுறாங்க, மஹல்லு நியா அல் கல்ப் வலா யுஷ்தரத் நுத்குல் லிசான் பிலா ஹிலாஃப். என்ன சொல்கிறாங்க, நியத்துடைய இடம் எது? எண்ணத்துடைய இடம் கல்பு. அதை வந்து வாயில் மொழிணுன்ட்டு எந்த நிபந்தனையும் இல்லை. இது வந்து ஹிலாஃப் இல்லாத விஷயம். அவங்க மஜ்மூவில் வந்து 6வது முஜல்லதில் 302வது பேஜ் நம்பரில் இந்த கவுலை வந்து குறிப்பிடுறாங்க. இப்போ நியத்து வைக்கிறது வந்து இரவே நியத்து வைக்கிறது வாஜிபு. அந்த நியத்து வந்து உள்ளத்தில் வச்சா போது, இது நாங்கள் அறிந்த விஷயம். பின்ன அடுத்த மசாலா என்ன என்றால், நாங்கள் நியத்து வச்சுட்டோம், ரமதானுடைய தொடக்கத்தில் நியத்து வைக்கிறோம். அந்த நியத்தே வந்து 30 நாட்களுக்கு போதுமானதான்ட்டு பார்த்தா, ஜும்ஹூர் உலமாக்களுடைய கருத்து என்னவென்றால் ஒவ்வொரு நாளும் நியத் வைக்கணும். இது வந்து ஜும்ஹூர் அதிகமான உலமாக்களுடைய கருத்து. ஆனால் சரியான கருத்து என்னவென்றால், வஸ்ஸஹி அன்ன ரமதான் வமா யலீகு பிஹி மிம்மா யுஷ்தரத் ஃபீஹி தத்தப்போ, அதாவது தக்ஃபி அந்நியா ஃபி அவ்வலிஹி, அதாவது தொடர்ச்சியாக அடுக்கடுக்காக வரக்கூடிய இபாதத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து ரமதான் தொடர்ச்சியாக 30 நாள் தொடர்ச்சியாக போகும், எந்த துண்டிப்பும் இல்லாமல். அப்போது இந்த அடுக்கடுக்காக வரக்கூடிய இபாதத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஆரம்பத்தில் நியத்து வச்சா போதுமானது. ஆரம்பத்தில் நாங்கள் தொழுகிறோம். தொழுகை வந்து அடுக்கடுக்கான 4 ரக்காத் அடுக்கடுக்காக இருக்குது. அப்போ நாங்கள் ஆரம்பத்தில் வாஜிபான தொழுகிறோம், நியத்து வச்சு முடித்தோன்னா போதும். இப்போ இது வந்து ஆரம்பத்தில் வச்சா போதுன்றாங்க ரமதானுக்கும்.
ரமதானுக்கு இது யாருடைய கவுலுன்னு நம்ம பார்ப்போம். ஆரம்பத்தில் வச்சா போதும். அவர் அந்த ஆள் வந்து மாலம் யக்தஃபூலி உதுரின், அந்த நோன்பை வந்து ஏதாவது எக்ஸ்கியூஸ்க்காக துண்டிச்சார்னா பலஸ்தானிஃப் அந்நிய, அந்த நிலையில் அவர் என்ன பண்ணணும், நியத்தை வந்து புதுப்பிக்கணும், நியத்தை மறுபடியும் வைக்கணும். இப்போது ஒரு ஆள் வந்து நோன்பு வச்சுட்டே போகிறாரு, நடுவில் வந்து அவருக்கு வந்து ஏதோ ஒரு எக்ஸ்கியூஸ், பிரயாணம் காரணமாகவோ அல்லது நோய் காரணமாகவோ அவருக்கு அந்த நாள் வந்து துண்டிச்சு போகுது. நோன்பு விட்டுட்டு பிரயாணம் போகிறாரு அல்லது நோயின் காரணமாக நோன்பு விட்டுட்டார். அப்போ இவர் வந்து அடுத்த நாள் நோன்பு வைக்கும்போது என்ன பண்ணணும், நியத்தை புதுப்பிக்கணும், நியத்தை வைக்கணும். இது யாருடைய கவுல்? அப்போது என்ன சொல்கிறாங்க, இந்த கவுலில் இருக்க உலமாக்கள் ஆரம்பத்தில் நியத்தை வச்சா போதும், அது கடைசி வரைக்கும் போயிடும். நடுவில் துண்டிச்சு போச்சுன்னா மட்டும் நியத்தை புதுப்பிக்கணும். இது வந்து கவுல் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ், இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் அவங்களுடைய கவுலும். இமாம் அஹ்மது ஒரு ரிவாயத்தில் வந்து இந்த கவுலை சொல்கிறாங்க, ஒரு அறிவிப்பில். ரஜ்ஜஹு ஷேகுல் இஸ்லாம் வல் உசைமின் ரஹ்மஹுல்லாஹ். அப்போ இந்த கவுலில் வந்து யார் இருக்காங்க, இந்த கவுலை யார் தேர்ந்தெடுத்திருக்காங்க? ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹ். அதே போல் இமாம் உசைமீன் ரஹ்மத்துல்லாஹ் அவங்களும் இந்த கவுலை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஷேகுல் இஸ்லாம்னு நீங்கள் குறிப்பிட்டது வந்து ஷேகுல் இஸ்லாம்ன்ட்டு நாங்கள் வந்து முத்லக்கா சொன்னோன்னா அது யார் குறிக்கணும்னா, இங்கே ஷேகுல் இஸ்லாம் அவள் உசைமீன்ன்றோம். அப்போ ஷேகுல் இஸ்லாம்ன்ட்டு யாரை குறிப்பிடுறோன்னா, முத்லக்கா பேர் பின்னாடி சொல்லாமல் சொன்னோன்னா அது இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹ் அவங்கள தான் குறிக்கும். ஆனால் ஷேகுல் இஸ்லாம் இப்னுல் கையும் அவங்களுடைய மாணவருக்கும் ஷேகுல் இஸ்லாம்னு சொல்லுவோம். அதே போல் ஷேகுல் இஸ்லாம் முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் அவங்களுக்கு என்ன சொல்லுவோம், ஷேகுல் இஸ்லாம்னு சொல்லுவோம். ஆனால் முத்லக்கா பின்னாடி வந்து எந்த பேரும் வராமல் ஷேகுல் இஸ்லாமின் மொட்டையாக வந்துச்சுன்னா அது யாரை குறிக்கும்? இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹ் அவங்கள தான் குறிக்கும். அப்போ நியத் வைக்கிறது வந்து தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய பாத்துக்கள் ஆரம்பத்தில் நியத் வச்சா போதும். இது ஹிலாஃபுள்ள விஷயம். ஜும்ஹூர் உலமாக்கள் என்ன சொல்கிறாங்க, ஒவ்வொரு நாளும் நியத் வைக்கணுன்றாங்க. ஆனால் சரியான கருத்துப்படி இமாம் ஷேக் உசைமீன் அவங்களுடைய தேர்ந்தெடுப்பும் சரி, ஷேகுல் இஸ்லாம் அவங்களுடைய தேர்ந்தெடுப்பும் சரி, இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் அவங்களுடைய கவுல், அதே போல் இமாம் அஹ்மத் அவங்களுடைய கவுல் ஒரு ரிவாயத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்க, ஆரம்பத்தில் நியத் வச்சா போதும், துண்டிச்சு போச்சுன்னா அந்த இபாதத்து நடுவில் அடுத்து தொடரும் போது மறுபடியும் நியத்தை புதுப்பிக்கணும். இப்போ இது வந்து கடமையான நோன்புகளை பொறுத்த வரைக்கும். அடுத்த ஷேக் குறிப்பிட்றாங்க, வம்மன் நஃப்லை பொறுத்த வரைக்கும் முஸ்தஹபான நஃப்லை பொறுத்த வரைக்கும் ஃபயஜூஸ் பினியத்தின் மினன் நஹார். நஃப்லை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்க, பகல் வேலைகளில் நியத் வச்சா நஃபிலான நோன்புகள், இப்போ யோமுல் ஹமீஸ் அல்லது யோமுல் இத்னைன் திங்கக்கிழமைகளிலையோ அல்லது வியாழக்கிழமைகளிலும் நோன்பு வைக்கக்கூடிய ஆள், அவர் வந்து பகலில் நியத் வச்சா போதுன்றாங்க. இதற்கு என்ன ஆதாரம்? ஹதீஸ் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வந்து அவங்கள்ட்ட வந்து ரசூல்லா போகிறாங்க. ரசூல்லா போய் கேட்குறாங்க, இன்றைக்கு ஏதாவது உணவு இருக்கா கேட்குறாங்க. அப்போ அவங்க பதில் சொல்கிறாங்க இல்லைன்ட்டு. அப்போ ரசூல்லா சொல்லக்கூடிய வார்த்தை தான் இங்கே வந்து ஆதாரம். ரசூல்லா என்ன சொல்கிறாங்க, இப்போ இதன் ஷாயிமுன், அப்போ நான் வந்து இந்த நாள் வந்து நோம்பாளின்றாங்க. அப்போ நியத்தை எங்கே வைக்கிறாங்க? ரசூல்லா வந்து இரவே நியத்து வைக்கல. நோன்புக்கு என்ன சாப்பாடு இருக்கான்னு கேட்க போகிறாங்க. அவர் வந்து நோம்பாளியாக பொறுப்படல, சாப்பாடு இருக்கான்னு கேட்க போகிறாங்க. சாப்பாடு இல்லாதன் காரணமாக என்ன செய்கிறாங்க, நான் வந்து இன்றைக்கி நோம்பாளின்ட்டு சொல்கிறாங்க. அப்போ நியத்தை வந்து ரசூல்லா வந்து பகலில் தான் வச்சுருக்காங்க. இப்போ இது எதற்கு ஆதாரம்? நவாஃபிலை பொறுத்த வரைக்கும், முஸ்தஹபான நோன்புகளை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து பகலில் நியத்து வைக்கிறது வந்து எஜூஸ், இது வந்து அனுமதிக்கப்பட்ட விஷயம். இன்ஷா அல்லாஹ். அடுத்து வந்து ஷேக் என்ன குறிப்பிட்றாங்க, யாருக்கெல்லாம் நோன்பை விடுறதுக்கு அதார் எக்ஸ்கியூஸ் இருக்கோன்ட்டு அந்த பட்டியலை வந்து குறிப்பிட போகிறாங்க. இது வந்து நாளைய நாளில் இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்ப்போம். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக்.